இதெல்லாம் வீடியோ பண்ணியே ஆகணும். ஓ ஐடியாவும் வரமாட்டே. நான் அது பண்ணிடலாமா? எனக்கு தான் ஐடியா இருக்கு. நான் சொல்லிட்டா சொல்லு. வெல்கம் டு போங்காட்டம். நம்ம ஃபர்ஸ்ட் ஃபுட் vlog பண்றோம். சூப்பரா பண்ணோம். போலாமா? எல்லா இடத்துலயும் சாப்பிட்டாங்களே. இது வந்து ஃபுட் vlog ஒரு முக்கியமான ஸ்பெஷலான இடம். செம்மையா இருக்கும். ஃபுட்டு நல்லா இருக்குமா? ஃபுட்டு கண்டிப்பா நல்லா இருக்கும். ஃபுட்டு மட்டும் இல்லடா, அந்த பிளேஸ் முக்கியமான பிளேஸ், அந்த மக்களும் முக்கியமான ஒரு மக்கள். என்ன சும்மா ஓவர் உண்மையாடா? கூட்டம் போறேன். எங்களால நம்ப முடியாது. கூட்டு போறீங்களா? கூட்டம் போறோம். வா வா போலாம். அப்போ ஃபுட் vlog இங்க ஆரம்பிச்சிடலாமா? ஃபுட் vlog ஆரம்பிச்சிடலாம். गाइस வாங்க. இந்த இடம் தான் நான் சொன்னேன். என்ன முக்கியமான இடம் உங்களுக்கும் தெரியும். எனக்கு தெரியும். ஒரு நிமிஷம். சரி, இதெல்லாம் ஸ்கிரிப்ட்ல ஏதுலையா வரும். இது எனக்கு முன்னாடியே தெரியும். நீங்க தான் கூட்டு வர போறேன்னு உங்களுக்கு தெரியுமா? இது எப்படி தெரியும் எனக்கு? நீ முன்னாடியே இப்படி பேசுவன்ட்டு. गाइस இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, இலங்கை தமிழர்கள் வாழக்கூடிய ஒரு கேம்புக்கு வந்து அவங்களுக்கு வந்து கேம்ப் தான், அகதிகள் இருக்கக்கூடிய ஒரு கேம்ப் தான் சொல்லுவாங்க. அகதின்னு சொல்லாத, அவங்களுக்கு நார்மலா அதான் அதான் ஸ்ரீலங்கால இருந்து மைக்ரேட் ஆனவங்க இங்க வந்து இந்த இடத்துல இருக்காங்க. அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாவே வந்து 104 இடத்துல தான் இந்த கேம்ப்ஸ் இருக்கு. தமிழ்நாட்டுல மட்டும் தான் இருக்கு. ஏன் மத்த இது? ஏன்னா நம்மளுக்கும் அவங்களுக்கும் ஒரு கனெக்ட் இருக்கு. நம்மளும் தமிழர்கள், அவங்களும் தமிழர்கள். தமிழ்நாடு தானே? தமிழ்நாடு மட்டும் தானே? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எந்த வகையிலுமே நம்ம வந்து விட்டு கொடுக்க கூடாது. ஓகேவா? அவங்களுக்கு வந்து மேபி இங்க மொத்த உரிமையும் இல்லாம இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு இங்க இருக்கிற உரிமை அது யாராலுமே தடுக்க முடியாது. சுமாரா எத்தனை குடும்பம் இருக்கும் இங்க? இங்க வந்து 58,000 பேர் இருக்காங்க. 19,000 குடும்பமா மாறி இருக்கு. 19,000 இப்ப கொஞ்சம் ஏறி இருக்கலாம். இப்ப ஏறி இருக்கலாம். இது வந்து 2024 டேட்டா நான் பார்த்தது. கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஆமா. ஆனா இப்போ மேட்டர் என்னன்னா, இவங்க எத்தனை வருஷம் இங்க இருந்தாலுமே உங்களுக்கு வந்து குடி உரிமை இங்க வழங்கப்படாது. மோடி எல்லாருக்கும் ஆதார் கார்டு கொடுக்குறாரு. மோடி இருக்கிற ஒரு வெளியே தத்துறாரு. அத பாத்தியா ஃபர்ஸ்ட்? லோட்டஸ் கட்சியா? இல்ல அது இல்ல. எல்லாருக்குமே ஆதார் கார்டு தானே சொன்னாங்க. இவங்களுக்கு ஆதார் கார்டு இல்ல. ஓட்டர் ஐடி ஒன்லி ரேஷன் கார்டு. ஓட்டர் ஐடி எல்லாம் கிடையாது. ரேஷன் கார்டு ரேஷன் தருதுடா. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இவங்களுக்கு என்ன தருதுன்னா ரேஷன் தருது. எத்தனை வருஷம் இருந்தாலும். ஆமா, எத்தனை வருஷம் இருந்தாலும். எலக்ட்ரிசிட்டி தருது, எஜுகேஷன் தருது, மானியமும் தருது. எஜுகேஷன் தந்தா அவன் படிச்ச ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதெல்லாம் ஆக முடியாது. அரசு வேலைகள்ல அவங்களுக்கு ரிசர்வேஷன் இல்ல. நல்ல திறமையான கொடுக்க மாட்டோம். அங்க பாரு கிரிக்கெட் ஆடுறாங்க பாரு. ஆடுவான்டா. கூட வரலாம். ஆமாடா, நேஷனாலிட்டி இங்க இந்திய குடியுரிமையே இல்லடா அவனுக்கு. ஆமா, அது இல்ல. சிஏஏ வேற. சிஏஏ கீழே இவங்க வரமாட்டாங்க. இதெல்லாம் இருக்கு. ஓட்டு போட முடியாது. ஓட்டுலாம் போட முடியாது. இல்ல. வீடு எல்லாம் கட்டி தந்திருக்காங்க பாத்தீங்களா அந்த இடத்துல. அது இவங்களுக்கு அது இப்போ லேட்டஸ்டா கவர்மெண்ட் பண்ணுது போல. இப்போ நம்ம அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஆனா வந்த மேட்டர் வேற. ஆனா இது ஒரு முக்கியமான பிளேஸ். இது முக்கியமான பிளேஸ். இந்த ஊர்ல நம்மளாலேயே ஸ்ட்ரகிள் தாங்க முடியல. ஆமா, இவங்க வேற நாட்டுல இருந்து வந்து அத ஸ்ட்ரகிள் தாங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். சொந்த ஊர் விட்டு நீ போவியா? கஷ்டம் தான். சரி, முக்கியமான பிளேஸ் பார்த்துக்கலாம். அந்த முக்கியமான ஃபுட்டை காமிச்சிக்கலாம். ஃபுட்பால் வண்டியா கொஞ்சம். ஃபுட்பால்ன்றது வந்து கேரளால எவ்வளவு ஃபேமஸ் தெரியுமா? எதுக்கு கேரளா போற? அதுக்கப்புறம் இன்னொரு மேட்ரு ஒண்ணு இருக்கு. எவ்வளவு டிமாண்ட் தெரியுமா? ஃபுட்டு டக்கு டக்குன்னு காலி ஆயிடும். நம்ம இங்கே நின்று இருக்கோம். இப்போ சாப்பிடலாம் காலி ஆகும். கூட்டு வந்தது இதுதானே. இதை நான் ஆல்ரெடி ஒரு 4 வாட்டி வந்து ரிட்டர்ன் போயிருக்கேன். கிடைக்காம அவ்வளவு டிமாண்ட் இருக்கு. நான் கூட சாப்பிட்டது இல்லை. இவன் கூட்டு வந்தேன் வந்தேன். இப்போ சாப்பிட்றோம். கூட்டமா இருக்கு. உட்கார இடம் இல்லையா? உள்ள இடம் இல்ல, அதனால நாங்க வெளியே நிக்கிறோம். காய்ஸ் இங்க காட்டு தான் பண்ண சாப்பிட்டு. இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. சரி, சொல்றதுல என்னென்ன இருக்கும்? சிக்கன் இருக்குமா? இங்க வந்து வந்ததே இல்லைன்னு எனக்கு தெரியும். இல்ல, இங்க பீஃப் தான். இங்க சிக்கன் இருக்கும் இருக்காது. ஆனா இந்த இடத்துக்கு வந்தேன். ஆனா காலி ஆயிடுச்சு. வந்தப்போ நாங்க 2 பேர் தான். நான் சும்மா தான் சொன்னேன். பீஃப் தான் இருக்கு. எல்லாமே பீஃப் தான். என்னன்னா இருக்கும்? பீஃப் கட்லெட்டு, பரோட்டா, பீஃப் போட்டி, மூளை, எலும்பு, காலு, இதுக்கு மேல மாட்டு வேலையே ஒண்ணும் இல்ல. நான் இங்க வந்தது நல்லா இல்ல. வந்திருக்கேன். உங்க ஆள் கூட வந்திருக்கேன். ஆஹா, நான் மட்டும் தனியா. ஆள் இருக்காடா? ஆளு அந்த டாபிக்
ஆனா வந்தப்ப எல்லாமே ஒண்ணு கடை மூடி இருக்கும் இல்லைன்னா காலி ஆயிடும். சண்டே இருக்காதுடா. சண்டே இருக்கு. ஆமா காய்ஸ் சண்டே இருக்காது. மணி அவன் வந்ததே டேய், நான் பூரா அவன் சத்தியமா நான் வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு. நான் 4 வாட்டி வந்து திரும்பி போயிருக்கேன். நீ சத்தியம் நான் எத்தனை பண்ணுவேன் நானு. நீ எந்த ஊரு? இதெல்லாம் எதுக்குப்பா, நம்ம எங்க வந்திருக்கோம் அதை மட்டும் காட்டுப்பா. கூட்டமா இருக்குல்ல, எப்பவுமே கூட்டமா தான் இருக்கும். அது என்னன்னா இந்த ஃபுட் அந்த மாதிரி நீங்க டேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் பிச்சிக்கும். சாப்பிட்டு வரோம் பயங்கரமா இருக்கு. உள்ள பாத்தீங்களா கிரவுடு. நீங்க பார்க்க போறீங்க. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. கேடா சிரிச்சிட்டே இருக்க. சாப்பிடாம எவ்வளவு போய் சொல்ற பாரு. அத பார்த்து திட்டினுக்குறேன். இத பாரு. எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து ஆக்டர் ஆகணும் ஆசை. அதுக்கோசம் தான் ட்ரை பண்ணேன். இதுவே போய்டா. போய் சொல்றது எப்படி உண்மையாகிறதெல்லாம் இருக்கிற இடமும் ஹீட்டு இருக்காதுன்னு சொன்னாங்க. சூப் தான் மிஸ் ஆயிடுச்சுல. சூப் தான் இல்லை இன்னைக்கு. 5வது வாட்டி. சூப்பும் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பீஃப்லாம் போட்டி கறி நார்மலாக வேணும். சுடுகாலுக்கு பண்ணலாம். தூரம் ட்ராவல் பண்ணி ட்ராவல்லாம் அவ்வளோ தூரம் பண்ணல. மூளை நல்லா என்ன நான் சொன்னானுன்னு தெரியல. கலந்து போட்டு தான் எல்லாத்தையும் சாப்பிடுறோம். ஒர்த்து தான். போட்டியே நல்லா சூப்பரா இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு. இது என்ன கறியா தெரியாத மாதிரி நீங்க உங்களுக்கு இர்ஃபான் மாதிரி பண்ணிட்டாரா காய்ஸ்? எப்படி இருக்கு பாருங்க guys. இஸ்பானிக்கே வியூ பண்ண மாட்டேன். அவனே திண்டாடுறான். என்ன பண்றதுன்னு தெரியாது. முட்டை தோசை. அப்புறம் ஏதோ ஒன்று சொன்னாங்களேடா கட்லெட். இது பீஃப் கட்லெட். அது ஒன்று சொல்றேன், எல்லாத்தையும் சொல்றேன் இன்னைக்கு எல்லாமே. ஏன்னா எத்தனை வாரமா வந்து திரும்பி பண்ணிருக்கேன் தெரியுமா guys? எப்போ வந்த லாஸ்டா? டே அதெல்லாம் வெளியே சொல்லிட்டேன். திரும்பி உள்ள ஊர்ல எல்லாம் காளான்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் போடுவாங்களே, அது போல பீஃப்னா இங்க உண்மையிலே பீஃப் தான் போடுறாங்க. அதுக்கு இது சிங்க் ஆகலன்னு கேவலம் சொல்லிக்கிறான். guys, அதாவது இது எங்க இருக்குன்ற மேட்டரை நான் சொல்றேன். நீங்களும் மஸ்ட் ட்ரை. உண்மையாவே மஸ்ட் ட்ரை. இந்த இடத்துல வந்து சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த ஒரிஜினல் டேஸ்ட் உங்களால ஃபீல் பண்ண முடியும். பீஃப்கான ஒரிஜினல் டேஸ்ட். ஒரு மாதிரி சொல்றேன். நம்ம டீம்லே சாப்பிடறதுனால வீடியோல வரல 5 பேர். அதெல்லாம் சொல்றேன். 2 பேர் வரல. அவங்க வீட்டுல பார்த்தா ஒத்துக்க மாட்டாங்க. சாப்பாடு தானே எல்லாமே. கேமராமேனே வரமாட்டான். ஏன்னா கேமராமேன் நான் உன்னை இப்போ நோக்கி ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். இன்னும் உனக்கு சாப்பாடே கிடையாது, ஒரு வாரமா சாப்பாடு இல்லாமல் தவிக்கிற பீஃப் மட்டும் தான் நான் சாப்பிடுவேன். இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு ஆட மாட்டேன்றாங்க. சும்மா இதெல்லாம் அவங்க விருப்பம். அது விருப்பம்லாம் கிடையாது. நான் கேட்டதுக்கு பதில் இருக்கிற இடம் கொஞ்சம் ஹீட்டா இருந்தாலும் சாப்பாடு வெயிட்டா இருக்கு. போட விடுறியா? நேத்துல இருந்து எழுதி வச்சேன் ஸ்கிரிப்ட்ல. என்ன சொன்னாலும் அட்லாஸ்ட் சாப்பாடு வரும். சேர்வா இருக்கு. எல்லாமே இருக்கு. அது எக்ஸைட்மெண்டா கேளு. அப்பதான் நல்லா இருக்கும். ரொம்ப நார்மலா வாப்பா. ரெண்டு புரோட்டாக்கே ஃபுல்லா வரும். நீ எல்லாம் சாப்பிடவே மாட்டேன். எனக்கு கொடுத்தீங்களா? சூப்பரா இருக்கும். எனக்கு இதோட போதும். நான் அந்த சைட் டிஷ் நான் டேஸ்ட் பண்ணுறேன். இவங்களோட வீடியோல வர மாட்டேன். இல்ல நான் அதெல்லாம் guys அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் வந்துட்டேன் இங்க. நான் எத்தனையோ வாட்டி வந்து திரும்பி வந்துட்டேன். சண்டே வந்து போயிடுவேன். ஏன் அப்படி பண்றானுங்க? எனக்கு அப்பதான் தெரிஞ்சு சண்டே இந்த இடம் இருக்கு. கேக்குற ஒரு கேள்வி ஏன் வரமாட்டானுங்க இங்க? வீடியோல வரக்கூடாதுன்றதுல மேட்ரு. இங்க என்ன சாப்பிடணுன்றது நம்ம என்ன சாப்பிடுறோம்? கறி தானே எல்லாமே. guys நம்ம ஆர்டர் பண்ணிருக்கிறது வந்து மூளை பீஃப் கறி பரோட்டா. சொல்ல மறந்துட்டேன். பரோட்டா வச்சு மூளையில கொஞ்சம் கறியில கொஞ்சம் டிப் பண்ணு. அதான் கறி. இது போட்டி. இது கறியில கொஞ்சம் போட்டியில கொஞ்சம் எடுத்து விஜய், நான் வந்து நிறைய நாட்கள் கேமராமேனா இருந்திருக்கேன். கேமராமேனோட வழிகள் எனக்கு நல்லாவே தெரியும்.
சாப்பிட்ட ஃபுட்டு எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சா? ஃபுட்டு கேட்டேன். ஃபுட்டு இங்கே பேசக்கூடாதா? அது அந்த ட்ரெயின் ஏறி தான் இங்கே வந்து இங்கே பார்த்தியா எந்த வீடுமே வந்து வீடே இல்லை. இப்போ தான் இன்ஃபர்மேஷன் கறந்தேன். எப்போனாலும் இந்த இடத்துல இருந்து வந்து கிளியர் பண்ண சொல்லுவாங்க. எதுனால ரீசன் உங்களுக்கு எதுனா சொன்னாங்களா? பீஃப் சாப்பிடக்கூடாது அவங்க வீட்டில். இது இல்லை சாப்பிடக்கூடாது, ஓகே, நீ உன்னை சாப்பிட கம்பல்லாம் பண்ணல, பக்கத்தில் கூட உட்காரக்கூடாது பீஃப் சாப்பிடும்போது. என்னடா அதுரா இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு லோட்டஸ் கட்சி என்ன பண்ணிருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? இதுக்கு தாமரை அப்படி வர அவங்க என்னடா பண்ணாங்க? பீஃபும் விற்கக்கூடாது, பீஃப் சாப்பிடக்கூடாது. ஏன்னா அவங்க கேட்டா ஒரு கதை சொல்றாங்க, புனிதமா பாக்குறவன் நீ பாரு. இப்ப யாரும் ஒன்றும் சொல்லல, நீ பாரு. இருக்கிறவங்க சாப்பிட்றவங்களையும் நீ ஒன்றும் இல்ல நம்பிக்கை. இந்தியாலயா? இந்தியாவில தான்டா 18. எனக்கு 18 அவனுக்கு என்ன சொல்றாங்கன்னா தேசிய விலங்கா மாடு ஆக்கணும்னு சொல்றாங்க. இப்போ தேசிய மாடு ஒரு டைகர் போல மாடு ஆக்க சொல்றானுங்க. தமிழ்நாட்டு விலங்கு அது அது புலி. புலியா தமிழ்நாட்டுக்கு? ஆமா, தமிழ்நாட்டு தனியா விலங்கு இருக்கா? சொல்லிடு. ஆமாடா புலிடா. தமிழ்நாட்டுக்கு எங்க போகணும்? புலி இந்தியா முழுக்க புலி. மயிலும் இந்தியாவுக்கு தான். சிங்கம் எங்கடா? சிங்கம் வந்து கேமராமேன் சொல்றாரு பாரு, பங்களாதேஷா. சரி ஒரு டாபிக் பேசுறீங்கடா கொஞ்சம். எங்க இப்போ அந்த இடத்துல வந்து பீஃப் கறி அதான் 18 மாநிலத்துல அதை கேன்சல் பண்ணோம், தடை பண்ணணும்ன்ற மாதிரி சொன்னாங்க. அதான் வழியில இட்டுன்னு போனா அடிக்கிறது, மாடு எடுத்துன்னு போனா நீ அதை வெட்டாத, சாப்பிடாத, அது புனிதமானது, அது கோமியம், அதெல்லாம் சாமி தெய்வத்துடையதுன்றாங்க. சரியான டேஸ்ட்ல பீஃப் நல்ல டேஸ்ட் தான். இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க. ஏன் அது போல ஏன் அவங்க அந்த செக்ஷனுக்குள்ள எடுத்துன்னு வராங்க தெய்வம் புனிதம் அப்படின்னு? அவங்களோட மெயின் ப்ரையாரிட்டி என்னன்னா முஸ்லீம்ஸ் எதிர்க்கிறது தான். அவங்க தான் பீஃப் சாப்பிட்றாங்கன்னா அவங்களோட மென்டாலிட்டி சிறுபான்மை கேஸ்ட் தான், மதம் தான் வந்து சாப்பிட்டுன்னு சொல்றாங்க. இல்ல எல்லா கேஸ்ல இருக்கணும் சாப்பிட்றான். பெருவாரியான தலித்கள் சாப்பிட்றாங்க. அதை என்ன பண்றான் இவன் முஸ்லீம்ன்ற ஒரே ஒரு செக்டாருக்குள்ள எடுத்துன்னு வந்து அது ஃபுல்லா இது பண்ணிடணும். அப்போ அது பண்ண சொல்லலாம், நம்ம அந்த பொருளாதாரம் உடையும்ல. இப்போ விற்கிறவன் வாங்குறவன் சாப்பிட்றவன்றது இருக்குல்ல. மாடு மேய்கிற எனக்கு எவ்வளவு தெரியும். அடி வாங்கலாம் இதெல்லாம். ஆனா நம்ம வரலாறுகள் வந்து மகாபாரதத்துல எதனா ஒண்ணு பண்ண சொல்ல பலி கொடுக்கறது அதெல்லாம் இருக்கு. சாப்பிட்ட வரலாறுகளும் இருக்கு, தொல்காப்பியத்துல இருந்து எல்லாத்துலயுமே இருக்கு. இவனுக்கு என்ன பண்றாங்கன்னா இந்த பிராமினிசம் ஐடியாலஜி எடுத்து வந்து உள்ள போத்துறானுங்க. ஆடு பாவம் இல்லையா? பாவம் இல்லையா? இல்லையா? நீ சாப்பிடறல, நான் எல்லாத்துமே நாம அதுவுமே பாவம் இது இல்லடா. யாருக்கு தேவையோ. இப்போ நான் ஒருத்தன் சாப்பிட்றான்னு வச்சுக்க, நீ அதை சாப்பிடு. நான் சாப்பிட்றேன்னா எங்கெல்லாம் வந்து நீ வந்து உன் அரசியல திணிக்க கூடாதுல்ல. என்னோட உரிமை, நான் சாப்பிடுறேன் உணவு தான். அதான் உணவு தனிப்பட்ட உரிமை. அது யாரும் வந்து இன்டர்ஃபியர் எல்லாம் பண்ண. உன் நம்பிக்கை நீ வச்சுக்கோ, என் நம்பிக்கை நான் வச்சுக்கிறேன். நான் மாடை உணவா பாக்குறேன், நீ புனிதமா பாக்குற. ரெண்டு பேரும் எதுவுமே ஒண்ணுமே இல்லாம சண்டை இல்லாம இருந்தா நாடு நல்லா இருக்கும். மேட்ரு என்னன்னா இவரு சாப்பிட மாட்டாரு, ஆனா அதுல பெல்ட் வேணும், எக்ஸ்போர்ட் இது பண்ணணும். அதுல அது தப்பு இல்ல. இவனுங்க பால் எல்லாம் வச்சு பூஜை பண்ணுவானுங்க, கட் அவுட் ஊத்துவானுங்க. பால் பூஜை பண்ண அதுவும் மாட்டுல இருந்து தானே வருது. அது வந்து கண்ணுக்குட்டி அதே ஊத்துறான். எக்ஸ்போர்ட் பண்றானுங்க பீஃப். அது பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம். சுக்கா பண்ண விட மாட்டேன். எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம நாட்டுக்கு இறங்குவானுங்க. அதெல்லாம் எனக்கு இப்பதானே தெரியும். 18 ஸ்டேட்ல இந்தியாவிலேயே வந்து இப்ப நான் வேற ஸ்டேட் கேரளால அடிச்சு தள்ளுறானுங்களா? அதான்டா வெளில நார்த் சைடு தான்டா. இங்க அவ்வளவா இல்ல. இங்க வந்து இங்க சவுத் சைடுல சில கோயிலுங்கள்ல பலி எல்லாம் குடுக்குறாங்க, எருமையை வச்சு. மாடியா? ஆமா, எருமாடை வச்சு பலி எல்லாம் குடுக்குற இதுவெல்லாம் இருக்கு. நானே பாத்தேன். போன மாசம் கர்நாடகா போயிட்டு வந்தேன்.
ஓகே. கர்நாடகா போயிட்டு வந்தேன். கர்நாடகால தான் பார்த்தேன் அந்த நிகழ்ச்சி. இப்போ கூட நடந்துன்னு இருக்குன்னு. சரியான டேஸ்டாப்பா நீங்க போன உண்மையா நல்ல பீஃப் வந்து உண்மையிலே கும்பி லொகேஷன் சொல்லிடுறேன் சொல்லியா. இந்த லொகேஷன் சொல்றா கரெக்டா? காய்ஸ் இது எங்க எக்ஸாக்டா லொகேட் ஆயிருக்குன்னா கும்மிடிப்பூண்டி ஹைவே உள்ள வந்தா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் பேக் சைடு இந்த கேம்ப் இருக்கு. அதுல 3 கடை இருக்கு. நாங்க சாப்பிட்ட கடை செமையா இருக்கு. கேமராமேன் தான் எல்லாமே சூப்பரா இருந்து. உணவுல மட்டும் அரசியல் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. சாப்பாடுல மட்டும் அரசியல் பண்ணாதீங்க. நான் பண்ணுவேன். அதான் அரசியல். என் தட்டியை பிடுங்க கூட. என்னடா ஃப்ரெண்டு தட்டுல கை வைக்க கூடாது. அது நல்லா இருந்ததுல. நல்லா சூப்பரா. கமலஹாசன் சாப்பிடுன்னுறாரு. அவரு சாப்பிடு எது சொல்றாரு அவருக்கும் புரியாது, பாக்குற நம்மளுக்கும் புரியாது. செவனம் மட்டும் வாங்கிக்கிறாரு உள்ள ரொம்ப செம்மையா வாங்கிக்கலாம். அவனப்பலாம் அந்நிய போலாமா? நாட்டு ஏய் நான் குடிப்பிட்டா ஏன்டா பாட்டு பாடிடலாமா? என்ன பண்ண அந்த கேரி இந்த ஓகே ஓகே